விகடன் மீது எனக்கு மிகப்பெரிய அபிமானம் இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு அந்த விகடன் மேலே எந்த விதமான நல்ல அபிப்பிராயமும் எனக்கு இல்லை. ஐயா வாசன் ஐயாவுடைய வாரிசுகள் கையில் விகடன் இல்லை. அது எனக்கு நேற்று தான் தெரிய வந்துச்சு. திரு பாண்டே அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வெளிப்படையாக பேசியிருந்தாங்க. இந்த காலகட்டங்களில் எத்தனை கருத்து சுதந்திரம் என்ற பேரில் இது தவறாக கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி உங்கள் காவல்துறை, தமிழக அரசின் காவல்துறை கை செஞ்சிருக்கு. எத்தனை பேரை கை செஞ்சிருக்கு. நீ இப்போ ஆனந்த விகடனுக்கு சின்னதாக ஒரு நடவடிக்கை எடுத்து பொங்குறிய, உங்களுக்கு அந்த தார்மீக பொறுப்பு இருக்கா? உங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கிறதா கருத்து சுதந்திரத்தை பேச திமுகவுக்கு? எங்கள் கொள்கை தலைவர் இப்படி அநியாயமாக விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லக்கூட ஒரு கண்டனம் தெரிவிக்க கூட யோகிதை இல்லாத, துணிவில்லாத விஜய் ஆனந்த விகடன் முடக்கத்துக்கு வந்துட்டார். அப்ப அதுக்கு நீ எதிர்வினை ஆட்டுறதுக்கு ஒரு யோகிதை இல்லை, முதுகெலும்பு இல்லை. சீமானை பார்த்து பயப்படுகிறாய், சீமானை பார்த்து பயந்து நடுக்குகிறார் விஜய். தமிழக மக்களின் உள்ளங்களை கவர்ந்த, தமிழக மக்களுக்கு நல்ல பெரும் விஷயங்களை கொண்டு சென்ற ஆனந்தன் விகடன் என்ற குழுமம், விகடன் குழுமம் இன்று வேறொரு தீய சக்திகளின் கையில் மாட்டி சிக்கி சீரழிகிறது. ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் சார், அவர் ஆனந்த விகடன் குழுமத்தில் இப்ப அந்த காட்டுல போட்ட அந்த கபோதி பயலுக்கும் அவர் தான் பிரதமர். எனக்கும் உங்களுக்கும் நரேந்திர மோடி தான் பிரதமர். நீ நரேந்திர மோடியை கேவலப்படுத்தியதாக நினைத்துக் கொண்டு நீ செய்யற, நீ இந்தியாவை கேவலப்படுத்தி கொண்டிருக்க உனக்கு புரிய மாட்டேங்குது. சைனாவுக்கு 25% வரி விதிப்பேன், கனடாவுக்கு 30% வரி விதிப்பேன்னு சொன்ன ட்ரம்ப் இந்தியாவிற்கு மட்டும் 8 மாத காலம் அவகாசம் கொடுத்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய ராஜதந்திரம். அமெரிக்காவுடைய நட்புறவா இருந்துகிட்டு அமெரிக்கா ரஷ்யாவை பொருளாதார தடை விதித்தும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில கொள்முதல் பண்ணி இந்திய மக்களின் நலனுக்காக, இந்திய மக்களுக்கு குறைந்த விலையில் பெட்ரோலையும் டீசலையும் கேஸையும் கொடுப்பதற்காக ரஷ்யாவிலிருந்து கொள்முதல் பண்ணாரா இல்லையா? ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சதா இல்லையா? அத்தனையும் நீ செஞ்சாரா இல்லையா? அன்னைக்கு காட்டும் போட்டியா நீ? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நமது அரங்கத்திற்கு நடிகர் ரவி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். சென்ற ஒரு எபிசோடில் நம்ம பேசுகிறோம், சினிமா துறையில் எப்படி கலாச்சார தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு, குறிப்பாக இந்து சமுதாயத்தின் மீது அப்படின்னு பார்த்தோம். அதில் கருத்து சுதந்திரம் குறித்து அடிக்கடி பேசிட்டு வந்தோம். இப்போ மீண்டும் இந்த கருத்து சுதந்திரம் வேறொரு தளத்தில் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, சமீபத்தில் ஒரு வார இதழில் வந்த ஒரு கார்ட்டூன். அந்த கார்ட்டூன்கிறது ஒரு கேலியாக பேசக்கூடியது. அது அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும், இல்லை பொலிட்டிக்கலாக அதிகமாக நடக்கும், அங்கங்கே நடக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகளையும் கூட அதை கார்ட்டூனாக வெளிப்படுத்துவார்கள். அது பக்கமாக கட்டுரைகள் எழுதுவதை விட ஒரு சின்ன ஒரு படத்தின் மூலமாக, ஒரு கேலி சித்திரத்தின் மூலமாக மிக எளிதாக விளங்க வைக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு ஆர்ட்டு தான். அப்படி ஒரு ஆர்ட் வந்திருக்கு. அது நம்ம பார்க்குறோம், அமெரிக்காவிலேருந்து இல்லீகலாக போன இந்தியர்களை சங்கிலி கட்டி அனுப்புகிறாங்க. இதை சித்தரிக்கும் பொழுது இன்னும் ஒரு பஞ்சிங்காக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறப்ப, அமெரிக்காவுக்கு டூர் போனார், 2 நாள் டூர் மோடி போனார், அவரையும் அதே போல் சங்கிலியாக இருக்கிற ஒரு கார்ட்டூன். எதற்கு இந்துத்துவ அமைப்பினரும் பாஜகவினரும் இப்படி கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் நீங்களும் இருக்கிறதுனால இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு விகடன் மீது எனக்கு மிகப்பெரிய அபிமானம் இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு அந்த விகடன் மேலே எந்த விதமான நல்ல அபிப்பிராயமும் எனக்கு இல்லை. ஐயா வாசன் ஐயாவுடைய வாரிசுகள் கையில் விகடன் இல்லை. அது எனக்கு நேற்று தான் தெரிய வந்துச்சு. திரு பாண்டே அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வெளிப்படையாக பேசியிருந்தாங்க. வாசன் பாலசுப்ரமணியத்துக்கு பிறகு சீனிவாசன் சார் அந்த எடிட்டோரியல் போர்ட்லேயே அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே இல்லை. அவங்க லீஸுக்கு யார்கிட்டையோ ஆனந்த விகடனை பிராண்ட் பண்ணிட்டாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்ட கும்பல் திராவிட கும்பலாக இருக்குது. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு மிக்சட் கலாச்சாரத்தில் அந்த ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன் பத்திரிகையை நடத்திக்கிட்டு வராங்க. அதனால் இது வாசன் சாரோடைய வாரிசுகள் செஞ்ச தவறாக இதை சித்தரிக்கக்கூடாது. இது ஆனந்த விகடனாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, விகடன் குழுமமாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தீய சக்திகள் உள்ளே வந்து விட்டது. அதாவது கரையான் புற்றுக்கட்ட
கருணாக வந்து அதில் புகுந்து கொண்டு குடியிருப்பது போல வாசன் என்கின்ற தேசியவாதியாலும் பாலசுப்ரமணியன் ஐயா என்ற ஒரு தேசியவாதியாலும் வளர்க்கப்பட்ட ஆனந்த விகடன் குழுமத்திற்குள் கரு நாகங்கள் உள்ளே புகுந்து கொண்டு இது போன்ற அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டு வருவதாக நேற்று தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு விகடன் குழுமத்து மேல மிகப்பெரிய கோபம் இருந்த, நான் தொடர்ந்து ஆனந்த விகடன் வாசிக்கக்கூடியவன், தொடர்ந்து நான் வந்து ஜூனியர் விகடன் வாசிக்கக்கூடிய. ஒரு நேரத்தில் ஆனந்த விகடன்ல அட்டைப்படத்தில் வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய சார். ஆனந்த விகடன்ல ஒரு சினிமா விமர்சனம் வந்து அந்த சினிமா டேக் ஆஃப் ஆன சினிமாலாம் உண்டு. சதுரங்க வேட்டைங்கிற படம் ஆனந்த விகடன் விமர்சனம் வர்றதுக்கு முன்னாடி தேட்டரை விட்டு தூக்கிடலாமான்னு டிஸ்கஷன்ல இருந்துச்சு. ஆனந்த விகடன் விமர்சனம் வந்து அதுக்கு 48-50 மார்க் கொடுத்ததுக்கு அப்புறம் டேக் ஆஃப் ஆச்சு. பல நேரங்களில் தமிழ் சினிமாவில் அந்த ப்ரொமோஷன் அவங்க போஸ்டர் ஒட்டுவாங்க இல்லையா, ஆனந்த விகடனில் கொடுத்த மார்க்கை போட்டு அதை ஒரு போஸ்டராக போடக்கூடிய அந்த அளவுக்கு தமிழக மக்களின் உள்ளங்களை கவர்ந்த, தமிழக மக்களுக்கு நல்ல பெரும் விஷயங்களை கொண்டு சென்ற ஆனந்தன் விகடன் என்ற குழுமம், விகடன் குழுமம் இன்று வேறொரு தீய சக்திகளின் கையில் மாட்டி சிக்கி சீரழிகிறது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம பதிவு பண்ணிடணும். இதை திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் இதற்கு மேலும் இப்படிப்பட்ட நமது தாத்தா உருவாக்கிய நிறுவனம், தனது தந்தையால் போற்றி வளர்க்கப்பட்ட ஒரு நிறுவனம் இப்படிப்பட்ட சீரழிவான நோக்கத்திற்கு செயல்படுகிறது. இதில் இருந்து நாம் அதை விடுவிக்க வேண்டும். நமது குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும். நம் தந்தையும் பாட்டனாரும் செய்த தேசப்பணியை நாம் தொடர வேண்டும். இந்த தீய சக்திகளிலிருந்து, இந்த கருணாக கூட்டத்திலிருந்து ஆனந்த விகடன் குழுமத்தை விடுவிப்பதற்கு திரு சீனிவாசன் ஐயா உரிய முயற்சியை எடுக்க வேண்டுமாய் டிவியின் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஐயா அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். அது அடுத்தது சார். இப்ப கருத்து சுதந்திரம். இன்னைக்கு கூட நான் என்னுடைய முகநூல் பக்கத்துல ஒரு இந்த கருத்து சுதந்திரத்தை பத்தி சொல்லியிருந்தேன். இதே விகடன் மீது 2022 ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு, எஃப்ஐஆர் போடப்பட்டது. எப்படின்னா, யாரோ ஒரு எக்ஸ் யாரோ இன்னொருத்தன்ட்ட சொல்லி ஆனந்த ஜூனியர் விகடன்ல சொல்லி G² மேட்டரை எழுத வச்சிருவேன், G² செய்யற அட்டூழியத்தெல்லாம் எழுத வச்சிருவேன் சொல்லி மிரட்டியதாக ஒருத்தர் சொல்றார், ஒரு எக்ஸ் சொல்றார். அதற்காக ஜூனியர் விகடன் மேல, ஆனந்த விகடன் மேல கேஸ் போட்டாங்க. இதே திமுக ஆட்சியில மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு கிடந்தப்ப தமிழக அரசுக்கு ஒழுங்கா செயல்படல, ஒழுங்கா மக்கள் நல பணிகளை செய்யல அப்படிங்கிறத ரிப்போர்ட் செய்த சமீர் என்கின்ற ஒரு பத்திரிகையாளரை இங்க இருக்கிற தமிழக மீடியாக்கள் முழுவதையும் ரெட் லைட் மீடியாக்கள் என்று விமர்சனம் செய்த RS பாரதியுடைய மகன் அந்த சமீரை பத்தி பேசுறப்ப சொல்றான் ஒரு டெலிபோன் டாக்ல, அது வெளியில வந்துருச்சு. இவனெல்லாம் உயிரோட விடக்கூடாது, சமீரெல்லாம் இவனெல்லாம் உயிரோட நடமாடக்கூடாதுன்னு சொன்னான். அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கருத்து சுதந்திரம், திமுக சொல்ற கருத்து சுதந்திரம், இதெல்லாம் கேட்டுங்களா? ஸோ திமுக கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறதுக்கு யோகியதை இருக்கா? பேசலாமா? நீனு கருத்து சுதந்திரம் பேசுற SG சூர்யா, பாஜகவின் மாநில செயலாளர் SG சூர்யா கடலூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை எழுதி அது மதுரையில நடந்ததா அவருக்கு அந்த தவறான தகவல் கிடைச்சி மதுரை பேர், அந்த ஊர் பேரை தவறாக எழுதிட்டார். அதற்காக அவரை நடுநிசியில 200 போலீஸை வச்சு நீ அரெஸ்ட் பண்ணிய. இது கருத்து சுதந்திரமா? ஃபேஸ்புக்கில் கமாண்ட் போடுறவன், யூடியூப்ல பேசுறவன், ட்விட்டர்ல கருத்து சொல்றவன் கைது செய்து கொண்டிருக்கின்ற தமிழக காவல்துறை, அந்த காவல்துறை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் பத்திரிகை கருத்து சுதந்திரத்தை பேசுறதுக்கு யோகியதை இருக்கா? ஏதாச்சும் தார்மீக ரீதியா அவருக்கு அருகதை இருக்கிறதா? கருத்து சுதந்திரம் பத்தி, பத்திரிகை சுதந்திரம் பத்தி பேசுறதுக்கு தமிழக முதல்வருக்கு எந்த தார்மீக உரிமை இருக்கு? எந்த தார்மீக உரிமை இருக்கு சார்? கருத்தை சொன்னாலே பிடிச்சி உள்ள போடும் தானே சொல்ற. சவுக்கு சங்கர் எதுக்கு பிடிச்ச? அவர் கருத்து சொன்னாரு தானே பிடிச்ச. இல்ல, அவர் ஒருமையில் எல்லாம் முதல்வரை பேசினார் அப்படின்னு தானே. அது செய்யறது தவறான கூட நீதிபதி உள்பட கேள்வி கேட்டதையும் நீதிபதிகள் நீதிமன்றத்துக்கு போனா கேள்வி கேட்பதான் செய்வாங்க. இப்ப முருகனை பார்த்து நம்ம கோயிலுக்கு போறோம், ஏன்டா பாய் மேல என்ன இந்த பாடுபடுத்துறன்னு நம்ம தெய்வமா நினைக்கிறோம், கடவுளையே நம்ம வாடா போடாங்கிறோம். அது போச்சு, பேச்சு ஃப்ளோல வந்துடும் சார். எனக்கே வரும் இது ஃப்ளோல. கோவமா ஒரு விஷயத்தை எடுத்து விவாதம் பண்றப்ப அந்த ஆள் பண்ணானா இந்த ஆள் பண்ணானா கேள்வி வரதான் செய்யும். இது வாண்டடா உங்களை தனிப்பட்ட முறையில் வாடா போடா என்று பேசுவது அல்லது. அது வந்து நான் சொல்ற, அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அதுக்கே அவர் அரெஸ்ட் பண்றேன். அதே போல இந்த காலகட்டங்களில் எத்தனை கருத்து சுதந்திரம் என்ற பேரில் இது தவறாக கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி உங்க காவல்துறை, தமிழக அரசின் காவல்துறை கை செஞ்சிருக்கு. எத்தனை பேரை கை செஞ்சிருக்கு?
நீ இப்போ வந்து ஆனந்த விகடனுக்கு வந்து சின்னதாக ஒரு நடவடிக்கை எடுத்து பொங்குறியே, உங்களுக்கு அந்த தார்மீக பொறுப்பு இருக்கா? உங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கிறதா கருத்து சுதந்திரத்தை பேச திமுகவுக்கு? தினகரன் பத்திரிகை எரிக்கப்பட்ட பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனால வெளியிட்டான் தினகரன் பத்திரிகை, அதை எரிச்ச உனக்கு கோவத்தை தாக்கத்தை உன் குடும்பத்துக்குள்ள நடந்த குடும்ப சண்டை, அந்த குடும்ப சண்டையில் ஒரு பத்திரிகை போய் கொளுத்தி அதில் வேலை செஞ்ச 3 பேரை தீயில கருக விட்ட, அது பத்திரிகை சுதந்திரமா? இது சம்பந்தமா டெல்லியில ஒரு பத்திரிகை நிறுவனர் கேள்வி கேட்கிற நீ தாண்டா கொலைக்காரன் பத்திரிகைக்காரனை பார்த்து வீரவசனம் பேசினார்ல கலைஞர் கருணாநிதி, அது பத்திரிகை சுதந்திரமா? நீ வந்து இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்க. நீங்க இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நீங்க அந்த குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இது நடந்தது உண்மை. அதற்கு பிறகு கண்கள் பணித்தது, இதயம் இனித்ததுங்கிறது அவர் சொன்னது. ஆமா, உடனே வந்து சார் இதுங்க எதுகை மோனையா பேசி 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 இந்த சமுதாயத்தின் தமிழ் குடும்பங்களின் தமிழ் மக்களையும் ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்துவதில் சால சிறந்தவர்கள் திமுகவினர். நீ இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் உனக்கு கருத்து சுதந்திரத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு அருகதை கிடையாதுன்றோம். இதில் இடையில விஜய் வேற தன்னுடைய கொள்கை தலைவராக ஈவே ராமசாமியை அறிவிச்சார். அவர் பிறந்த நாளைக்கு நேரத்து திடலுக்கு கையிலேயே பூத்தட்டை தூக்கிக்கிட்டு நடந்து போய் அவருக்கு வந்து பூவெல்லாம் பூமாரி பொழிந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மாநாட்டுக்கு போய் என் கொள்கை தலைவன் ராமசாமி அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மற்ற எல்லாத்துக்கும் சொல்கிறோம், அவர் எங்கள் கொள்கை தலைவர்னு சொன்னேன். அந்த கொள்கை தலைவரை போட்டு ஒருத்தன் பொலன்னு பொழக்கிறான் 2 மாசமா. வாய் திறந்து ஒரு கண்டனம், எங்கள் கொள்கை தலைவர் இப்படி அநியாயமாக விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லக்கூட ஒரு கண்டனம் தெரிவிக்க கூட யோகிதை இல்லாத துணிவில்லாத விஜய் ஆனந்த விகடன் முடக்கத்துக்கு வந்துட்டார். இந்த விஜய் கண்டிக்காமல் இருக்கலாம், ஆனா அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் நாம் தமிழரை கிண்டல் பண்ணி சீமானை கிண்டல் பண்ணி விஜய் பேசணும் சார். விஜய் பேசினாரா? விஜய் கொள்கை தலைவனாக ஈவே ராமசாமியை சுட்டி காட்டின பிறகுதான் அவன் ரசிகனா அவனை கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டாங்க. உண்டா இல்லைங்களா? அப்ப விஜய் சொல்லி இருக்கணும்ல, பேசுறது சீமானுடைய 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட நாம் தமிழர் கட்சி தொண்டர்களா பேசுறான், சீமானே பேசுறாரு. அப்ப அதுக்கு நீ எதிர்வினை ஆட்டுறதுக்கு உனக்கு யோகியதை இல்லை, முதுகெலும்பு இல்லை, சீமானை பார்த்து பயப்படுகிறாய், சீமானை பார்த்து பயந்து நடுக்குகிறார் விஜய். அதுதான் உண்மை. நீ இன்னைக்கு வந்து ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு பொங்குறாருல. போக்கிரின்னு ஒரு படம் வந்துச்சு, இன்னைக்கு வந்து சுவாமிநாதன் அவர்களுடைய இன்டர்வியூ வைரல் ஆயிட்டு இருக்கு. பழைய எப்பயோ வந்ததெல்லாம் மீண்டும். ஆமா, போக்கிரின்னு ஒரு படம். அதை வந்து லொல்லு சபாங்கிற ஒரு விஜய் டிவி நிகழ்ச்சியில பேக்கரின்னு தலைப்பை மாத்தி அந்த கதையில வர்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கிண்டலு ஒரு காமெடி ஷோ ஒன்று பண்றாங்க, ஒரு சட்டையர் பண்றாங்க. அதை வந்து அந்த படத்தை அடிப்படையா வச்சு பண்றாங்க. அதுக்கு வந்து பேக்கரின்னு படம் வச்சாங்க. அவர் சாமிநாதன் இன்டர்வியூல சொல்றாரு, எங்களை எஸ்.ஏ. சந்திரசேகர் கூப்பிட்டு மிரட்டினாரு, விஜய் கூப்பிட்டு மிரட்டினாரு அப்படின்னு அந்த அந்த அவர் கொடுத்த இன்டர்வியூ இப்ப வைரலா வந்துகிட்டு இருக்குது. நீ ஒரு செட்டையரை, ஒரு காமெடி செட்டையரை, ஒரு படத்தை உன் படத்தை வச்சு ஒரு செட்டையர் பண்ணதையே உன்னால தாங்கிக்க முடியாத, விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவம் இல்லாத உன் தகப்பனும் நீயும் அந்த டீமை கூப்பிட்டு மிரட்டிருக்கீங்கன்னா நீ என்ன இன்னைக்கு கருத்து சுதந்திரம்? அன்னைக்கு நீ எந்த பதவியிலும் இல்லை, அன்னைக்கு நீ அரசியலுக்கு வருவாய் என்கின்ற நிச்சயமும் உன் மனசுக்குள்ள இல்லை, அந்த அரசியல் நிலைப்பாட்டை பற்றி நீ பேசக்கூட இல்லை. அன்னைக்கே நீ இவ்வளவு சர்வாதிகாரியாக இருந்திருக்கிறாய் என்றால் இன்னைக்கு நீ எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியா மாறி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் லாட்டரி மூலியமா கொள்ளை அடிச்சவன், கூட்டு கொள்ளை அடிச்சவன், எல்லா பேரையும் பக்கத்தில் வச்சுட்டு ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்ற. உனக்கு கருத்து சுதந்திரத்தை பேசப்படுறது யோகியதை இருக்குதா? மேட்ருக்கு வரும் சார். இப்ப அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களை கைவிலங்கிட்டு அழைச்சிட்டு வந்தாங்கிறானு. முட்டாள்தனத்தின் உச்சம் இல்லையா? முட்டாள்தனத்தின் உச்சம் இல்லையா? 2 ஃளைட் வந்து அமெரிக்காவில் வாழ்ந்த சட்டவிரோத குடியேற்றிகள், இல்லீகலா போய் அங்க தங்கி இருக்கிறவன், அவன் இந்திய பாஸ்போர்ட்டையும் மதிக்கல, அவன் அமெரிக்கா விசாவும் வாங்கல, அவன் அபிஷியலாவும் போகல, அவன் திருட்டுத்தனமா அந்த நாட்டுக்குள்ள குடியேறி அந்த நாட்டில் போய் நம்ம பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பணத்தை இங்க ஏஜென்ட்டை கொடுத்துட்டு ஒரு பிளாக் ரூட் வழியா உள்ள போய் மாட்டிக்கிட்டவன். சிங்கப்பூர்ல போய் நீ மாட்டினா என்ன பண்ணுவான்? சவுக்கடி கொடுப்பான் பட்டக்ஸ்ல.
படக்ஸ் வீங்கி போய் வருவ. அதுக்கு பேர் ரோத்தான்னு பேரு. ரோத்தா வாங்கினியான்னு கேட்பான். நீ உரிய ஆவணங்கள் இன்றி நீ சிங்கப்பூர் தேசத்துக்குள்ள புகுந்தால் உன்னை நாடுலாம் அனுப்ப மாட்டான். நாடு கடத்துறதுக்கு முன்னாடி உன்னை ஜெயில போட்டு ரோத்தா கொடுத்து அடிச்சு உன் பட்டக்ஸை வீங்க வச்சு உன்னை இந்தியாவுக்கு அனுப்புவான். நீ கீழே சப்பளம் போட்டு சேர்ல உட்காரத்துக்கு, சப்பளம் போட்டு உட்காரத்துக்கு 6 மாசம் ஆகும். அன்னைக்கு பொங்குனானுங்களா அந்த பரதேசிங்க. அன்னைக்கு இருந்த பிரதமருக்கு ரோத்தா வாங்கினது போல கார்ட்டூன் போட்டாங்களா வீடன்னு. இன்னைக்கும் ரோத்தா இருக்கு, அவன் நீக்கிடல. அதே போல சவுதி அரேபியால நீ உரிய ஆவணங்கள் இன்றி உள்ள போயிட்டீங்கன்னா உன்னை பிடிச்சி உள்ள வச்சு சவுக்கடி கொடுத்து, சவுக்கடிக்கு ஒரு 50 சவுக்கடின்னு வச்சுங்க, 50 சவுக்கடிகள் இப்போ 10வது சவுக்கடியில் நீ சுருண்டு விழுந்துட்டீங்கன்னா உங்களை அழைச்சி கொண்டு போய் மருத்துவமனையில் வச்சு உங்களுக்கு பக்கா வைத்தியம் பார்த்து முதல் தர சிகிச்சை கொடுத்து ஒரு அற்புதமாக உங்கள் உடம்பை தேற்றி திரும்ப சவுக்கடி 50 நிறைவேற்றாம விட மாட்டாங்க. கேட்டுங்களா? அங்க போய் நீ கேள்வி கேட்பியா? அந்த நாட்டோட இந்தியன்கிறதுனால நீ கேள்வி கேட்கிறியா நீன்னு? அதே போல அமெரிக்க அரசாங்கத்துக்கு நீ இல்லீகலா போனவன எப்படி அமெரிக்க சட்டத்திட்டங்கள் கண்டிக்க சொல்கிறதோ, எப்படி அமெரிக்க சட்டத்திட்டங்கள் அவர்கள் தாய் நாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கு வழிமுறையை உருவாக்கி இருக்கிறதோ அப்படி அந்த நாடு செய்கிறது. அப்படிதான் செய்யும். அப்படி செய்வதுதான் சரி. அதே போல இந்தியாவில் இல்லீகலாக இருப்பவர்களையும் இந்தியா அப்படி செய்யணும். வங்கதேச ஊடுருவக்காரர்கள் அப்படிதான் பண்ணணும். ரோஹிங்கியாக்கள் அப்படிதான் பண்ணணும். சட்டத்தை மீறி இங்க குடியேறிய அத்தனை பேரையும் இதே போலதான் நாடு கடத்தணும். ஏன் சார் அவங்க சங்கிலியால பூட்டுறாங்க? இவன் பிளைட்டுக்குள்ள ஏறி நின்று அங்க போய் பிளைட்ல எடுக்க விடாம டேக் ஆஃப் பண்றப்ப பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணி இவனு ஒரு கோஷம் போட்டு ஒரு பிரச்சனை எழுப்பிடுவானோல்ல, அதுக்கு அந்த அரசாங்கம் பயப்படுது. நீ எதுக்கு சட்டபூர்வமா போகலங்க? நீ ஏன் சட்டத்தை மீறி போன? நீ ஏன் இல்லீகலா அங்க போன? உனக்கு இந்தியாவில் பிழைக்க உனக்கு வழி இல்லையா? இந்தியாவில் வாழ்றதுக்கான வாழ்வாதாரம் இல்லையா? நீ என்ன சோமாலியாவிலேயே இருக்க? இல்ல சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கியா? இல்ல மோடி அரசுல அதற்கான வாய்ப்பு, வேலை வாய்ப்பு இல்லை. இது ஏற்கனவே அமெரிக்காவில் நான் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இதே போல இல்லீகலா வந்தவங்களெல்லாம் நான் சந்திச்சேன் அப்படின்னு ராகுல் காந்தி எலெக்ஷனுக்கு முன்னாலே பேசியிருந்தார். அவன் ஒரு லூசு சார். அந்த ஆளை பத்தி பேசி நம்ம ஒரு நேரத்துக்கு ராகுல் காந்தி ஒரு லூசு. தேசிய கட்சியுடைய தலைவர் இல்ல சார், அது தேசிய கட்சி இல்ல. அந்த காங்கிரஸ் செத்து போச்சு. அந்த காங்கிரஸ் தேசியத்தை முன்னெடுத்து தேசியத்தை போற்றி பாதுகாத்து இந்திய மக்களுக்காகவும் இந்தியாவிற்காக பேசிய காங்கிரஸ் கட்சி மரணித்து விட்டது. இது ராகுல் காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் ஜோரஸுடைய காங்கிரஸ் கட்சி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய விரோதி ஜார்ஜ் ஜோரஸ் என்கின்றவரின் அடியால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் என்ன பேசினாரு? நான் மோடியை எதிர்க்கிறது மட்டும் இல்ல, நான் பாஜகவை எதிர்ப்பது மட்டுமல்ல, நான் RSS எதிர்ப்பவன் மட்டும் இல்ல, இந்திய அரசாங்கத்தையே நான் எதிர்க்கணும்னு பேசினார். இந்திய அரசு பாரதிய ஜனதா அரசை எதிர்க்கிறேன்னு சொல்லி பேசல, இந்தியாவையே எதிர்க்கணும்னு பேசினவர். இப்படிப்பட்ட ஒரு தேசியவாதியா சார்? இப்படிப்பட்ட ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவரா சார்? அதனால அவர் ஒரு லூசு, அவர் ஒரு பைத்தியம். இப்ப அவருடைய காட்ஃபாதரா இருக்கக்கூடிய அவன் பேர் என்ன, சாம் பெட்ரோடா என்ன சொல்றான்? எல்லா அகதிகளையும் நாம் இந்தியர்களாக பார்க்க வேண்டும், யாரையும் வெளியேற்றக்கூடாது, சீனாவை எதிரி நாடாக பார்க்கக்கூடாது. நீ போய் இதை அமெரிக்கா சிட்டிசன் தான். நீனு சாம் பெட்ரோடா அமெரிக்காவோட சிட்டிசன் வாங்கின ஒரு வெளிநாட்டில் வாழக்கூடிய அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவன். நீ இப்போ அமெரிக்கன் தானே? நீ இப்போ இதை போய் அமெரிக்காவில் கருத்தை சொல்ல ஆம்பளையா இருந்தா? ட்ரம்ப் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது, ஊடுருவற்காரர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு குடியுரிமை வழங்கி அவர்களை அமெரிக்கர்களாக பார்க்க ட்ரம்ப் அரசாங்கம் முன்வர வேண்டும்னு ஆம்பளையா இருந்து அங்கே போய் பேசு. இதெல்லாம் தவறான விஷயம் சார். தவறை செஞ்சுட்டு அதுக்கு நியாயம் கற்பிக்க கூடாது. இப்போ ஆந்திராவில் ஸ்ரீசைலத்தில் தமிழர்கள் போய் செம்மரத்தை கடத்தினான், செம்மரத்தை வெட்டுனான், செம்மரத்தை கடத்தினான். அவன் சொல்லி பார்த்தான், கேட்கல, சுட்டு கொன்னான். 26 பேர் செத்து போயிட்டாங்க துப்பாக்கி சுட்டுல. தமிழர்களை கொன்று விட்டார்கள், தமிழர்களை கொன்று விட்டார்கள்னா தமிழர் ஏன்டா அங்க போனா? அதற்கும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எதிர்ப்பு தானே தெரிவிச்சு. அதான் சொல்றேன், நீ எதிர்ப்பு தெரிவிக்காதங்கிற. நீ என்ன பேசணும்? ஒரு அரசியல் கட்சியா? நீ திருட்டு மரம் வெட்ட போவாத. அந்த அரசாங்கம் அதுக்கு தடை விதிச்சிருக்கு. அந்த அரசாங்கம் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு 1008 கண்டிஷன் வச்சிருக்குது. அதெல்லாம் மீறி நீ திருட்டுத்தனமா வெட்ட போனீங்கன்னா அந்த அரசாங்கம் உன் மீது இப்படிப்பட்ட வன்முறை
தாக்குதல் நடத்தும், அதுல உன் குடும்ப நடுரோட்ல வந்து பிச்சை எடுக்கும், நீ போவாதன்னு அட்வைஸ் பண்ண வேண்டிய அரசியல் கட்சிகள் தமிழர்களை சுட்டு விட்டார்கள் பொங்குனா என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொன்னா மனிதாபிமானம் வச்சு கைது பண்ணுங்க. எதுக்கு சார் மனிதாபிமானம்? கைது பண்ணுங்க, சட்ட ரீதியான இயற்கையை அழிப்பவனுக்கு எதுக்கு மனிதாபிமானம்? இயற்கையை அழிப்பவனை அழிச்சிடணும். எத்தனை பேர் கைது பண்ணுவாங்க? எத்தனை ஆயிரம் பேரை கைது பண்ணுவாங்க? இது அந்த நாட்டோட சட்டத்திட்டம் சார். ஆந்திரா அரசு சொல்லிட்டு செஞ்சிச்சு. இனி ஒரு முறை நீங்க மரம் வெட்டினீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தப்படும் சொல்லிட்டு மீறி போனாங்க, சுட்டு கொண்டாங்க. அமெரிக்கா அதிபர் தேர்தல் போதே சொல்லிட்டார். ட்ரம்ப் தேர்தலின் போது சொல்ல சட்டத்தை மீறி குடியேறியவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள்னு. அந்த நாடு கடத்தப்படக்கூடிய விஷயம் என்னவோ அதை தான் செஞ்சிருக்கிறார் ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் சார். அவர் வந்து ஆனந்த விகடன் குழுமத்தில் இப்ப அந்த காட்டுல போட்ட அந்த கபோதி பயலுக்கும் அவர் தான் பிரதமர். எனக்கும் உங்களுக்கும் நரேந்திர மோடி தான் பிரதமர். நீ நரேந்திர மோடியை கேவலப்படுத்தியதாக நினைத்துக் கொண்டு நீ செய்யற, நீ இந்தியாவை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிற உனக்கு புரிய மாட்டேங்குது. ட்ரம்ப் மோடி அவர்கள் உட்கார்ந்து சேர்ல ஏந்திருக்கிறாங்க, இந்த சேரை பிடிச்சிக்கிறார் சார். சேரை பிடிச்சிக்கிறாரு. பிரதமர் எளிமையை ஏந்திரிக்கிறதுக்காக சேரை தள்ளி போட்டு உட்கார வைக்கிறாரு. இப்படி மரியாதையாக நடத்தப்படுகிறார். வரி விதிப்பில் இருந்து சைனாவுக்கு 25% வரி விதிப்பேன், கனடாவுக்கு 30% வரி விதிப்பேன்னு சொன்ன ட்ரம்ப் இந்தியாவிற்கு மட்டும் 8 மாத காலம் அவகாசம் கொடுத்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய ராஜதந்திரம்! அமெரிக்காவோட நட்புறவாக இருந்துக்கிட்டு அமெரிக்கா வந்து ரஷ்யாவை வந்து பொருளாதார தடை விதித்தும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை கொள்முதல் பண்ணி இந்திய மக்களின் நலனுக்காக, இந்திய மக்களுக்கு குறைந்த விலையில் பெட்ரோலியம் டீசலையும் கேஸையும் கொடுப்பதற்காக ரஷ்யாவிலிருந்து கொள்முதல் பண்ணாரா இல்லையா? ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சதா இல்லையா? அத்தனையும் மீறி செஞ்சாரா இல்லையா? அன்னைக்கு கார்ட்டூன் போட்டியா நீ? அன்னைக்கு கார்ட்டூன் போட உனக்கு யோகியதை இருந்துச்சா? சரி, அதை விட்டுருங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மிகப்பெரிய போர் நடக்குது. உலக நாடுகள்ல இருந்து அங்க போய் தங்கி மருத்துவம், அந்த உக்ரைனும் ரஷ்யா வந்து மருத்துவ கல்விக்கு வந்து சிறப்பான மருத்துவ கல்வியை தரக்கூடிய நாடுகளாக அறியப்படுது உலக அளவில். அப்போ உக்ரைன்ல போய் தங்கி இருக்கிற இந்திய மாணவர்களுக்கு ஒரு நாள் போரியை நிறுத்தி இந்திய மாணவர்களை சேதாரம் இல்லாமல் கொண்டு வந்து சேர்த்தாருல, அதுக்கு கார்ட்டூன் போட்டியாட நீ நடுநிலை, நான் நடுநிலை பத்திரிகையாளன், இது பத்திரிகை தர்மம் நீ சொல்றீல்ல, அதுக்கு நீ கார்ட்டூன் போட்டியா? போட்டுக்கணும்ல. 2 லெஜண்ட், இந்த பக்கம் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா சப்போர்ட் பண்ற ஒரு நாடு, இந்த பக்கம் ரஷ்யாங்கிற மாபெரும் வல்லரசு சக்தி, 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டேவே ஒரு நாள் நிப்பாட்டுறாரு மோடி. எவ்வளவு ஆளுமை இருந்தா செய்ய முடியும் சார்? இதை எவ்வளவு ஆண்மகனா இருந்தா இதை செய்ய முடியும் சார்? எவ்வளவு அரசியல் நேர்த்தியும் அரசியல் ஞானமும் இந்தியர்கள் மீது பக்தியும் இருந்தால் இந்த காரியத்தை செஞ்சிருப்பார். மற்ற நாடுகள்லாம் நீங்க உங்களை பாதுகாப்பா பார்த்துங்கன்னு அமெரிக்கா உட்பட சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்ல, என் நாட்டு மக்கள், என் மாணவன் அங்க பாதிச்சிடக்கூடாதுன்னு போய் பத்திரமா 2500 பேரை மீட்டு கொண்டு வந்து இங்க சேர்த்தார. இதை விட ஒரு பெரிய மாபெரும் சக்தி இந்தியாவில் என்ன காட்சி பிரதமரா இருக்காங்களா? அதுக்கு நீ கார்ட்டூன் போட்டியாடா? இதுக்கு கார்ட்டூன் போடுற மானங்கட்ட பசங்களா? இல்லை, இப்போ நீங்கள் இவ்வளவு ஆவேசமாக பேசுறது எனக்கு புரியுது. ஆனாலும் இது கருத்து சுதந்திரத்தை நெரிக்கிறாங்க தொடர்ச்சியாக. கருத்து சுதந்திரம் என்பது நீ எல்லாத்தையும் பேசு. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி கொடூரமாக பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கு நீ ஸ்டாலின் வந்து பொண்ணு கையை பிடிச்சி இருக்கிற கார்ட்டூன் போட முடியுமா? ஒரு இந்தியருக்கு கையில விலங்க போட்டு அழைச்சிட்டு வந்துட்டான்னு நீ பிரதமருக்கு விலங்கு போடுற. அண்ணா பல்கலைக்கழகத்தில், தமிழ்நாடு அரசு கட்டுப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தில் தன் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே அந்த மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்ளானார். கட்டுங்களா? அப்ப அதை நீ பிரதிபலிக்கும் விதமாக தமிழக முதல்வர் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இருக்கிற நீ போட முடியுமா கார்ட்டூன்? நீ ஆம்பளை இருந்தா போட்டுருவியா? போட்டு நீ தமிழ்நாட்டில் வாழ்ந்துருவியா? நடமாடிடுவியா? இது விதண்டவாதமாக சார். இது சார் நீ இப்படி ஒன்று போடுறில்ல, ஒரு இந்தியனை சங்கிலி போட்டு இழுத்துட்டு வந்ததுனால பிரதமருக்கு சங்கிலி போட்டு உட்கார வைக்கிறேன். என்னுடைய கற்பனைக்கு என்ன வருதுன்னு அதை நான் தான் முடிவு பண்ணுவேன் தானே இந்த கிரியேட்டிவ்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. எனக்கு கற்பனை இப்படி வருது கேட்டா நீங்க அப்படி போடுங்க, உங்களை தான் சொல்லுவாங்க. சார் நீ பத்திரிகையாளர் நடுநிலைன்னு சொல்றீல்ல, நீ நடுநிலைன்னு சொல்றீல்ல, நான் சார்பு இல்லாதவன் சொல்றீல்ல, நீ செஞ்சியான்னு நான் கேட்கிறேன். இதற்கெல்லாம் பொங்குனியா நீ? அமிஞ்சிகரையில் ஒரு 10 வயசு சிறுமியை ஒருத்தன் 5 நாள் வச்சு ரேப் பண்ணி அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போய் பெற்றவங்க தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மருத்துவர்கள் பரிசோதிச்சுட்டு இந்த பிள்ளை வந்து பாலியல் ரீதியாக கிட்டத்தட்ட 1 வாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது வந்து பிறப்புறுப்பு முழுவதும் புண்ணா இருக்குது. அந்த வந்து யாரோ பாலியல் ரீதியாக அந்த பிள்ளை சுரண்டிருக்காங்க, ஆட்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் காவல்துறை வந்து கேஸை எடுத்து
யார் அடிச்சான்? பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கணவன் அடிச்சாங்களா? அவனுக்கு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணோட அப்பாவையும் அம்மையும் சூவால போட்டு மிதிச்சிருக்கு அந்த அம்மா, இன்ஸ்பெக்டர் அம்மா. அதான் சார், இது எப்படின்னா, இது வந்து இன்னைக்கு வந்து விசாரணை நடக்குது. சிபிஐ இல்லை, 3 பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆமா, இது இந்த விஷயம் நடந்துச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கல. அந்த பையன் மேலே போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணல. இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது மாரிதாசும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும். தானாக முன் வந்து கோர்ட்டு இதை எடுக்குது. தானாக முன் வந்து ஜோமோட்டோவை இந்த வழக்கை எடுத்து விசாரித்து இது இப்படி தப்புன்னு சொல்லி போலீஸை விட்டு நாராக கிழிச்சிட்டு இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறதா. எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கையே இல்லை. ஒரு போக்சோ வழக்கு கூட அந்த பையன் மேல பதியப்படல, சாதாரண எஃப்ஐஆர் கூட போடல அந்த பையன் மேல. இதனால தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதுக்கு அப்புறம் சிபிஐ விசாரிக்கட்டும்னு தமிழக அரசு இருந்துச்சா? தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்தாரா? நான் ஏன் இதை சொல்றேன்னா, தமிழக காவல்துறைக்கு அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர், கரெக்டுங்களா? அதுக்கு அதை எதிர்த்து முகில் ரோசிக்கும் அவன் பேர் ஒரு அது வக்கீல் ஒரு 50 லட்ச ரூபா இருக்கு ஃபீஸ் ஒரு சிட்டிங்க்கு, ரஸ்தோகி. அவரை வச்சு வாதாடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சுக்க வச்சுங்க உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக. இதுக்கு கார்ட்டூன் போட்டான் அந்த நாய், அதுக்கு கார்ட்டூன் போட்டுக்கணும்ல. தமிழக காவல்துறை இப்படி பெண்களுக்கு எதிராக செயல்படுறது சித்தரிச்சு ஒரு கார்ட்டூன் போட்டியா நீ? அதுக்கு உனக்கு தில்லு இருந்துச்சா? அதுக்கு உனக்கு ஆண்மை இருந்துச்சா? எவ்வளவு பெரிய அநியாயம் சார் இது, எவ்வளவு பெரிய அட்டூழியம் சார் இது. இதுல வந்து முதலமைச்சர், என்னை எல்லோரும் அப்பா என்று அழைப்பதற்கு நான் பெருமை கொள்கிறேன், எல்லாரும் என்னை அப்பா அப்பா என்று கூப்பிடுவது நான் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா அவங்க அம்மாவா, இவர் அப்பாவா? ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கியா, உன் பேத்தி வயசு பிள்ளை 70 வயசு ஆயிடுச்சு, உன்னை தாத்தான்னு கூப்பிடுவாங்களா அப்பான்னு கூப்பிடுவாங்களா? எனக்கு 60 வயசு சார், என்னை தாத்தான்னு கூப்பிடுற பிள்ளைங்க தான் அதிகம், கரெக்டுங்களா? இல்லை யாரும் அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா ஒரு 30 வயசு பிள்ளைங்க தான் என்ன அப்பான்னு கூப்பிட முடியும். அவர் சொல்றது ஒரு 50-40 வயசுல அப்பா அப்பான்னு சொல்ல. ஒரு விஷ்ணு பிரியா என்கின்ற ஒரு பள்ளி மாணவி தன் தந்தை சாராயம் குடிச்சிட்டு டாஸ்மார்க்ல சாராயம் குடிச்சு வீணா போய் இது பண்ணிட்டாரு, அவருக்கு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தொடர்ந்து சண்டை வந்துகிட்டே இருக்கு, இந்த சாராயத்தை ஒழிக்க வேண்டும், இந்த சாராயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கைப்பட லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணி செத்து போயிட்டாலே. அந்த பிள்ளைக்கு நீ அப்பனா இருந்து யோசிச்சியா? அதே போல அந்த சம்பவம் நடந்து 3 மாசம் கழிச்சு ஒரு பையன் அதே போல கடிதம் எழுதி வச்சுட்டு செத்து போறான். அப்போ வந்து சாராயத்துக்கு அடிமையாயிட்டான், டாஸ்மார்க் சாருக்கு அடிமையாயிட்டான், செத்து போயிட்டான் சார். அந்த அப்பனா இருந்ததை பாத்தியா? அப்பனா இருந்த பிள்ளைங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறான்னு கேட்டியா? அண்ணா நகர் கல்லூரி மாணவி விஷயத்துல வந்து அதை மூடி மறைக்க முயற்சி, அந்த பொண்ணுக்கு அப்பா ஸ்தானத்தில் இருந்ததை சிந்திச்சியா? அம்ஜிகர் மாணவி பாதிக்கப்பட்ட போது, குழந்தை பாதிக்கப்பட்ட போது அப்பனா இருந்து சிந்திச்சியா? மகேஷ் பொய்யாமொழியோட டிரைவர்னு சொல்லி ஒரு பிள்ளைய வந்து நாசப்படுத்தி சித்திரவதை பண்ணானுங்களே திருச்சி மாவட்டத்தில், அப்ப நீ வந்து அப்பனா இருந்து சிந்திச்சியா? எதிர நீ அப்பனா இருந்து சிந்திச்சு இந்த மக்களுக்கு நீ நல்லது செஞ்சிருக்க. உன்னை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு நீ வந்து ஒரு பிட்டை போட்டு அப்பா அப்பா அப்பான்னு அம்மா அம்மான்னு ஜெயலலிதாவை சொன்னது போல அப்பா அப்பான்னு ஸ்டாலினை சொல்வார்கள். ஒரு முன்னெடுப்பை செய்யற வெக்கமா இல்லை? அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த பிள்ளைங்களுக்கு நீ என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்குற? ஒரு திமுக கொடியை கட்டிட்டு ஈசிஆர் ரோட்ல ஒரு ஃபேமிலியவே மடக்கி நாசம் பண்ணி அசிங்கப்படுத்தினானோல அப்பனாவா இருந்த? அப்பனா இருந்திருந்தா நீ அப்பா ஸ்தானத்துல இருந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களுடைய டீட்டெயில் வெளியே வந்திருக்க கூடாது. ஒரு அப்பனா இருந்து பார்த்துருந்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த கொடூரம் குறித்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில வந்திருக்க கூடாது. ஒரு ட்ரெயின்ல போற ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒருத்தர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கி ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளிவிட்டான். அந்த பிள்ளைக்கு உயர்தர சிகிச்சை கொடுக்க போறதா தமிழக அரசு அறிவிச்சாங்க, கொடுத்தாங்க. ஆனா அந்த பிள்ளைகளோட முழு விவரம் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டாங்களே, ஒரு அப்பனா இருந்த தடுத்தியா நீ? அப்பன்னு சொல்லிக்கிற வெக்கமா இல்லையா? அவங்க தமிழக அரசுலன்னு சொல்றாங்க, ஒரு தனிப்பட்ட சம்பவத்தெல்லாம் வந்து இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக சமூக பிரச்சனையாக சொல்லக்கூடாது, அதை சித்தரிக்கிறார்கள். இதே போன்ற யூடியூப் சேனல்களோ இல்லை ஒரு சில வேண்டுமென்றே பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கிறவங்க இதை சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு மட்டும் செஞ்சா மட்டும், மத்திய அரசு உதவி செஞ்சுட்டா சித்தரிக்கிறார்கள், இவங்களே பேசுவாங்க. சார் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து 56% தனியார் பள்ளிகள், 44% அரசு பள்ளிகள் இருக்கு. இந்த 56% தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் ஹிந்தி படிக்கிறாங்க. இந்த 44% இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க தான் ஹிந்தி படிக்கல. அதை தான் மும்மொழி கொள்கை சொல்லுது.
காசு தரல காசு தரல காசு தரலன்னு அன்பின் மகேஷ் பொய்யாமலேருந்து ஸ்டாலின்லேருந்து பேசினாங்க உண்டுங்களா? அதுக்கு தர்மேந்திர பிரதான் சொன்னார், புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டக்கூடிய மாநிலங்களுக்கு அந்த புதிய கல்விக் கொள்கையை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான நிதிகளை நாங்கள் வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அதில் ஒரு அங்கம் தான் பிஎம்டி பள்ளிகள். பிஎம்டி சொல்களை ஏற்றுக்கொண்டதுனால அது சம்பந்தமான நிதியை சர்வசிக்ஷா நிதியம் மூலம் உங்களுக்கு கொடுத்தோம். நீங்கள் இப்போ பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்காதனால நாங்கள் வந்து அதை கொடுக்கலன்னு சொல்கிறார். கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். அது கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு எல்லா தமிழக ஊடகங்கள்லேருந்து விஜய் முதற்கொண்டு சீமான் வரை உள்ள அனைத்து அல்லக்கை அரசியல்வாதிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அவன் வீட்டு குடும்ப பிள்ளைங்கள்லாம் எங்கே படிக்குது? நல்ல ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. விஜய் பையன் வந்து அமெரிக்கன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்கிறது ஒரு பெரிய ஸ்கூலில் படித்தார், 3 மொழி படிச்சிருக்காரு, லண்டனில் போய் இப்போ படிச்சுட்டு இருக்காரு. அவர் எதுக்குறாரு? சீமான் அவர் பிள்ளை எங்கே சேர்த்துருக்காரு? வெளில சொல்ல முடியுமா? சீமான் வெளியே சொல்லுவாரா தான் பிள்ளை இங்கே தான் படிக்குதுயா 2 மொழி கொள்கையின் அடிப்படையில் அரசு பள்ளியில் படிக்குன்னு சொல்லுவாரா? ஸ்டாலின் தான் பேரை இன்பநிதி எங்கே படிக்க வச்சாரு? செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தோட லட்சணம் என்ன? ஸ்டாலினுடைய மகள் தானே அது. ஸ்டாலினுடைய மகள் சன்ஷைன் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்களே, அங்கே தமிழில் பேசினா மாணவர்களுக்கு 500 ரூபா ஃபெயின். ஸோ மத்திய அரசாங்கம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா அது வந்து தவறு, மாநில அரசு செஞ்சுட்டா சித்தரிக்க பார்க்குறாங்கன்னு சொல்ல தப்பு இல்லையா? தர்மேந்திர பிரதான் சொன்னது சரிதானே? இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி, இதை நீங்கள் கேட்கக்கூடாது, நாங்கள் தரமாட்டோம். அதுக்கு ஏன் பொங்குற? அதையும் இதே போல் நினச்சிட்டு போக வேண்டியது தானே? சார் இது வந்து ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வுக்காக உங்கள் மீது குற்றச்சாட்டில் அந்த நிகழ்வை நீங்கள் மூடி மறைப்பதற்காக உங்கள் காவல்துறை செயல்படுகிறது. அந்த காவல்துறையின் தலைமை அமைச்சராக இருப்பவர் நீங்கள், அதனால் நாங்கள் உங்களை குற்றச்சாட்டுகிறோம். இப்போ ஈசிஆரில் நடந்த மேட்டரும் அதே தானே, அண்ணா நகரில் நடந்த மேட்டரும் அதே தானே. மூடி மறைக்க தானே பார்த்தாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள நடந்த மேட்டரை மூடி மறைக்க தானே பார்த்தாங்க. அந்த காவல்துறை யாரு? இல்லை, இன்னைக்கு நீதிமன்றம் சிறப்பாக செயல்பட்டிருக்கு, வேகமாக செயல்பட்டு தமிழக அரசுன்னு தானே சொல்லியிருக்காங்க. எதுக்கு சம்பந்தமா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதில் உடனே டிஐஜி வந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இது கோர்ட்டு சொல்கிற பைண்டிங்ஸ் சார். நடந்த நிகழ்வு என்ன சார்? யார் அந்த சார்? அங்கே நின்ன சொகுசுக்காரி யாரோடது? இதுக்கு தமிழக அரசு விளக்கம் சொல்லிடுச்சா? அண்ணாமலைகிட்ட விளக்கம் இருக்குன்னு சொல்லிட்டார். இந்த எஸ்ஐடி வந்து ஒழுங்காக விசாரித்து யார் அந்த சார்னு சொல்லணும், அண்ணாமலை சொல்ல தான் போகிறாரு. அன்னைக்கு இந்த நாடே சிரிக்கும், சின்னலப்பட்டு போகும். விசாரணை முடிவில் நமக்கு தெரிய வரும். பல விஷயங்கள் நம்மோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. நேயர்கள் இதை பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் ஜெயன்.